கடந்த வாரம் ஒரு தீர்ப்பு வந்தது. தேர்தல் பத்திரங்களை திருப்பி கொடுக்க வேண்டும். மோடி அவர்களே, நீங்கள் எப்படியெல்லாம் தேர்தல் நிதியை திரட்டி இருக்கிறீர்கள்? டாக்டர் ஸ்ரீவில்லி பிரசாத் அவர்கள் பேசும்பொழுது சொன்னார், கான்ஸ்டிடியூஷன் இன் த டேஞ்சர், டெமோக்ராட்டிக் இன் த டேஞ்சர். எல்லோருக்கும் ஒரு ஆபத்து காத்துக் கொண்டிருக்கிறது. அது இந்த தேர்தல் பத்திரம் உறுதி செய்திருக்கிறது. எப்படியெல்லாம் மோடி அவர்கள் ஆட்சியில ஊழல் மலர்ந்திருக்கிறது என்று. ஒரு ஊழலான ஆட்சி கடந்த 50 ஆண்டுகளிலே நடந்தது என்றால் அது மோடியுடைய ஆட்சி. 2 விதமான ஊழல் நடக்கும். ஒருவர் ஏதாவது தவறு செய்துட்டு மாட்டிக்கொள்ளுவார். தவறே செய்யாதவாறு திறமைசாலியாக ஊழல் பண்ணுவார். அதுதான் உத்தரப்பிரதேசத்தில் கண்ட்ரோலர் ஆஃப் ஆடிட்டர் ஜெனரல் கொடுத்த சிஏஜி கொடுத்த அறிக்கையில் சொல்லுகிறார்கள், 2.5 கோடிக்கு போடுகின்ற ரோடை 250 கோடிக்கு பெற்ற பெருமை பாஜக உத்தரப்பிரதேச அரசு சேரும் என்று. நம்முடைய பாரதிதாசன் அவர்கள் சொல்லுகிறார். ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் சொல்லி விடைபெறலாம் என்று நினைக்கிறேன். ஒற்றுமை நான்மணி கடிகை 23வது பாடல். மொய் சிதைக்கும் ஒற்றுமை இன்மை பொருள் தகுதியுள்ள மனிதர்களுடன் ஒற்றுமை பேணாமல் முரண்பட்டு வாழ்தல் ஒருவனது வலிமையை சிதைத்து விடும் என்று. நாம் எல்லாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று மிகவும் தெளிவாகவும் அழகாகவும் சொல்லியிருக்கிறார். அதை தான் அண்ணன் அழகிரி அவர்கள் பேசும்பொழுது சொல்லி சென்றிருக்கிறார். இந்த ஒற்றுமை என்பது யாருக்கான ஒற்றுமை? உனக்கும் எனக்குமான ஒற்றுமை, இந்த கட்சிக்கும் நமக்கான ஒற்றுமை, இந்த தேசத்தை பாதுகாப்பதற்கான ஒற்றுமை. அந்த ஒற்றுமையை நாம் முன்னெடுக்க வேண்டும் என்று பல தலைவர்கள் பல இடங்களிலே குறிப்பிட்டு இருக்கிறார்கள். ஒரு கூட்டு முயற்சி வெற்றி பெறும் என்று நான் சொன்னது, எல்லோரும் கலந்து தொண்டர்கள் என்ன விரும்புகிறார்கள், தொண்டர்களுக்கு என்று என்ன தேவை இருக்கிறது, அவர்களுக்கென்று பல பரிபால ஆசைகள் இருக்கின்றன. எங்கள் கட்சி இந்த தேசத்தில் எல்லா மக்களுக்குமான கட்சியாக இருக்கிறது. அந்த ஜே.எம். ஆருண் அவர்கள் பேசும் பொழுது சொன்னார், எங்களுடைய சமூகத்திற்கு பிரதிநிதித்துவம் கொடுக்க வேண்டும், அதனால் நான் பேசுகிறேன் என்று. கண்டிப்பாக எல்லோருக்குமான கட்சியாக, எல்லோருக்கும் பிரதிநிதித்துவம் கொடுக்கின்ற கட்சியாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி இருக்கிறது, இருக்கும், இனிமேலே இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. அந்த வகையில் 5 ஆண்டுகள் சிறப்பாக பணியாற்றிய அண்ணன் அழகிரி அவர்களை மீண்டும் ஒரு முறை நான் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன். நாளை மாவட்ட தலைவர்கள் கூட்டம். மாவட்ட தலைவர்கள் கூட்டத்தில் நம்முடைய அருமை தலைவர் தமிழ்நாடு காங்கிரசின் பொறுப்பாளர் டாக்டர் அஜய்குமார் அவர்கள் சில முக்கிய முடிவுகளை கலந்து யோசித்து எடுக்கலாம் என்று இங்கே அறிவுறுத்தி இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் சூறாவளி சுற்றுப்பயணம் நாடு முழுவதும் நாம் செல்ல வேண்டும். தேர்தலில் 39 இடங்கள் தமிழகத்தில் வெற்றி பெற வேண்டும். தமிழர்கள் அதிகமாக வாழ்கின்ற பாண்டிச்சேரியிலும் சேர்த்து 40 தொகுதிகளை நாம் வென்றெடுக்க வேண்டும் என்று நாம் இங்கே வாதிக்க இருக்கின்றோம். இந்த தேசத்தில் ஒரு கட்சி இருக்கிறது என்றால், 138 ஆண்டுகளை கடந்த கட்சி இருக்கிறது என்றால், எவ்வளவோ சோதனைகள் வந்தாலும், எவ்வளவோ பேரிடர்கள் வந்தாலும், எவ்வளவோ சங்கடங்களை கொடுத்தாலும், 138 ஆண்டுகளுக்கு மேல் ஒரு பேரியக்கம் அரசியல் கட்சி இருக்கிறது என்றால் அது காங்கிரஸ் பேரியக்கம் மட்டும்தான் என்பதை உலக நாடுகள் அறியும். எதற்காக இந்த கட்சி இயற்றப்பட்டதோ, எந்த கொள்கை கோட்பாட்டை பின்பற்ற வேண்டும் என்று தலைவர் மக்கள் நினைத்தார்களோ, தியாக தீபங்களாக இருக்கின்ற எல்லா தலைவருடைய கனவு காங்கிரஸ் பேரியக்கம் எல்லா தரப்புக்குமான கட்சியாக இருக்க வேண்டும் என்ற அவர்களுடைய கனவை இன்று தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நினைவாக்கிக் கொண்டிருக்கிறார். அதுதான் பெருமைக்குரிய செய்தியாக உலகமெங்கும் இருக்கிறது.